ஏன்னா இப்படி உயிரை எடுக்கிறீங்களோ? இன்னைக்கு சண்டே, ஒரு பிரைவசி கூட இல்லை இந்த வீட்டில். ச்சே, இவங்க இந்த வீட்டில் இல்லைன்னா நான் நிம்மதியா இருப்பேன். எங்கன்னா போய் தொலைலாம்ல. வீட்டை விட்டு போயிடுங்க, இங்க இருக்காதீங்க. அம்மா 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 எங்க போயிருக்க? அம்மா தேடி பார்த்தேனே காணோம் கண்ணாமூச்சிய வாணி வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தடுக்க விட்டாயே என்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும்.
சொல்லியிருக்க கூடாதுமா. திரும்ப என்கிட்டயே வந்துடுமா ப்ளீஸ்மா. எங்கடா தங்க போன அம்மா? உன்னை விட்டு நான் எங்கேயும் போல. நீ தூங்கிட்டு இருந்த, பக்கத்துல போய் காய் வாங்கிட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். கெட்ட கனவு கூட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தங்க, அம்மா உன் கூடயே தான் இருப்பேன். நாம் பிறந்தபோது மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்ட பெற்றோர்களை நாம் வளர்ந்த பின் கண்ணீரில் மட்டுமே விட்டு விடாதீர்கள். நம்மை கையெழுத்து பத்திரமாக சாலையில் உலா சென்றவர்களை பத்திரம் கைமாறிய பின் அவர்களை வீதியில் விட்டு விடாதீர்கள். நமது இளமையில் சரிவர சுவாசம் தந்தவர்களுக்கு முதுமையில் தனிமை என்னும் சிறைவாசத்தை தந்து விடாதீர்கள். நாம் குழந்தையாய் இருந்த போது பார்த்து கொண்டவர்களை அவர்களே குழந்தையாய் மாறிய பின்னும் பார்த்து கொள்ளுங்கள். நாம் உயரம் அடைய தோள் கொடுத்தவர்களுக்கு அவர்களை துயரில் தள்ளி கைவிட்டு விடாதீர்கள். முதுமை கொடுமையானது, அதனிலும் கொடுமை முதுமையில் தனிமையே.